என்னாச்சு உனக்கு? ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திருக்கா? நெத்தியில பொட்டு வச்சிருக்கா? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? சே அப்படிலாம் இல்ல, சும்மா கேட்டேன். ஏம்மா என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? ஆதி, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன கேள்வி? உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? நீங்க ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹேய் லூசு, என்னாச்சு? இல்லைங்க ஆதி, அது உங்க பாட்டி வந்திருக்காங்களேன்னு மரியாதைக்கு எப்போ பாட்டி வந்தீங்கன்னு கேட்டேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. என்னை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டேன், தலையெல்லாம் ஒழுங்காக சீவ மாட்டேன், பொட்டு ஒழுங்காக வைக்கலன்னு சொல்லி திட்டாங்க. அதனால தான் இனிமே நான் இப்படியே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தியா, இங்க பாரு, என்ன பாருமா. சொல்லுங்க. என் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அதுக்காக நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் தலை சீவணும், இந்த மாதிரிலாம் நான் என்னைக்காவது ஒரு நாளாவது உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? நீ எப்படி இருந்தாலும் அழகுதான். அவங்க பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. வயசானவங்க, அதனால இதை அப்படியே விட்டுரு. உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இரு. மற்றவங்களுக்காகலாம் நீ உன்னை மாத்திக்கணும்னு அவசியம் இல்லை. சரி வா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். இன்னைக்கு ஒரு மீட்டிங் வேற ஒன்று அட்டென்ட் பண்ணணும், நீயும் வரணும். ஸோ 2 பேரும் சீக்கிரமா கிளம்பிடலாம். சரிங்க, வா போலாம். சித்தி வாங்க. வரேன் ஆதி. அம்மா அப்பாலாம் உள்ள இல்லையா? அம்மா உள்ளதான் சித்தி இருக்காங்க, நீங்க போய் பாருங்க. இல்லப்பா ஆதி, நான் அப்படியே எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன். எல்லாரையுமா? என்ன சித்தி, என்ன விஷயம்? அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், கூடி சீக்கிரமே கல்யாணம் வச்சிடலான்னு இருக்கோம். நம்ம அர்ஜுன்கா? அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. கல்யாணம் அவசரமா வைக்கிறோம், அதனால உங்ககிட்ட சொல்ல மறந்துருப்பான். அப்படிங்களா சித்தி? எப்போ கல்யாணம்? தேதிலாம் குறிச்சாச்சா? இல்ல ஆதி, பொண்ணு மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். பொண்ணு கொஞ்சம் சிம்பிளா பார்த்துட்டு வந்ததுனால யாரையும் கூப்பிட முடியல. அதான் நிச்சயம் பண்ணும்போது எல்லாரையும் கூட்டுக்கலான்னு விட்டுட்டேன். நிச்சயப்பட்டு எடுக்க போகணும், அதான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நிலாவுக்கும் இப்போ கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, அர்ஜுனுக்கும் பண்ணியாச்சு. அவரோட அப்பா 2 பேருக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. அதான் அப்படியே குடும்பமாக போய் துணி எடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கோம். நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ அப்படிங்களா சித்தி? நீங்க என்னைக்கு போறீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு டைம் இருக்கான்னு பாக்குறேன். நான் ஃப்ரீயா இருந்தானா கண்டிப்பா வரேன். சரிப்பா. அம்மா நீயும் வந்துரு. சரிங்க சித்தி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். அம்மா உள்ளதான் இருக்காங்க, நீங்க பேசுங்க. சரிப்பா, நான் பேசிக்கிறேன். என்னாச்சுமா இங்கேயே உட்காந்துட்டீங்க? வயசாகி போச்சு இல்ல, அதான் கால் ரொம்ப வலிக்குது. இந்த தரை வேற என்னமோ இதுல நடந்தாலே எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ எதுக்குமா நடக்கிறா? நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. சாப்பாடு வேணும்னா சொல்லிவிடு, வேலைக்காரங்க கொண்டு வந்து தர போறாங்க. நீங்க எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஏண்டி, ஊர்ல நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன், இங்க வந்து ஒரு ரூம் உள்ள அடைச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அதான் இங்கே வந்து உக்காந்த காத்தோட்டமா இருக்குமேன்னு வந்து உக்காந்தேன். அம்மா உள்ளதான் ஏசிலாம் போட்டிருக்கு, நல்லா கூலிங்கா தானே இருக்கும். என்ன ஏசியோ, நம்ம ஊர்ல அடிக்கிற காத்துக்கு ஈடாகுமாடி? அடிக்கிற வெயிலுக்கு ஆத்தோரம் இருக்கிற வாக்கியா பக்கத்துல போய் உக்காந்தா என்ன காத்து அடிக்கும், நல்லா சிலு சிலு சிலுன்னு இருக்கும். இங்க அந்த ரூம் விட்டு வெளியே வந்தாலே உடம்பெல்லாம் எரியுது. என்ன உங்க ஊரு ஏசியோ? அம்மா சிட்டினா அப்படிதாம்மா இருக்கும். எனக்கு ஒத்து வரலடி. நானே அந்த சித்ரா கண்டி தான் வந்து கிடக்கேன். அவளை ஒத்தையில விடுறதுக்கு அவ அம்மையும் அப்பாவும் பயப்படுறவ. அதான் நான் வந்து இருக்கேன். அக்கா, அட வா காமாட்சி.
என்ன காமாட்சி இவ்வளோ தூரம் வந்திருக்க? அதுவும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை. அம்மா நீங்க எங்க இங்க? நேத்து தாண்டி வந்தேன். சித்ராவை பெயிலில் எடுத்துட்டு வந்திருக்காவ. ஏதோ தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணுமா. அங்கிருந்து தினம் இங்க வந்துட்டு போக உடம்பு மாச்சலா இருக்கும் பாத்தியா. அதான் அவ இங்கேயே தங்கியிருக்கா. அவளோட அம்மாவும் அப்பாவும் அவளை தனியா விட பயப்படுறாவ. அதான் துணைக்கு நான் வந்து இங்க கிடக்கேன். நீ என்ன விஷயமா வந்தா அத சொல்லு. அது வந்துமா, அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. கூடிய சீக்கிரத்துல கல்யாண தேதி முடிவாயிடும். பொண்ணு பார்க்கறது சிம்பிளா வச்சதுனால என்னால யாரையும் கூப்பிட முடியல. அதான் நிச்சயப்பட்டு எடுக்கிறதுக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கும் போகணும். பார்த்தா நீங்க இங்கேயே இருக்கீங்க. கண்டிப்பா வந்துருங்கம்மா. இந்த வெயில்லையா? பார்க்குறேன். இந்த வயசான காலத்துல என்னால வெயிலெல்லாம் போக முடியலடி. இந்த உன் அக்காக்காரி அவளை கூட்டிட்டு போ. அக்கா நீ மாமா எல்லாரும் வந்துருங்க. இப்போ வரும்போது ஆதியும் அவனோட பொண்டாட்டியையும் பார்த்தேன். அவங்க கிட்டேயும் சொல்லிட்டேன். மறக்காம நீங்களும் வந்துருங்க. சரி காமாட்சி. உட்காரு, ஜூஸ் போடுறேன், குடிச்சிட்டு போலாம். இல்லக்கா அதெல்லாம் வேண்டாம். நான் வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தேன். அர்ஜுனும் வேலைக்கு போயிட்டான். அவனை கூட்டிட்டு வர முடியல. அவரோட அப்பாவுக்கும் வேலை இருந்தது. அதான் நான் மட்டும் தனியா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போலான்னு வந்துட்டேன். அப்படியே அண்ணன் வீட்டில் சொல்லிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு தான்க்கா. நல்லது. என்னடி காமாட்சி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ நிச்சயம் பண்ணியிருக்கா? இன்னும் நிச்சயம் பண்ணலம்மா. பொண்ணு தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். எல்லாம் நம்ம ஊரே தான். ஏண்டி வீட்டுல பொண்ணை வச்சுக்கிட்டு நீ என்ன ஊர்ல பொண்ணு தேடிட்டு இருக்கா? வீட்டுல பொண்ணா? அம்மா நீங்க யார சொல்றீங்க? வேற யாரு? நம்ம சித்ராவை தான் சொல்லுதேன். சித்ராவா? அவளே கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. அவளை கட்டி என் மருமவளை நான் எப்படி கொண்டு வருவேன்? ஏண்டி காமாட்சி, அவ உன் அண்ணனோட முக தானே. நீயே இப்படி சொன்னா நாளைக்கு அவளை யாரு கட்டுவா? ஆதியும் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். இருக்கிறது அர்ஜுன் தான். அவனுக்கும் இவளை கட்டி வைக்கலனா விஷயம் தெரிஞ்சு போறவ யாரடி கட்டுவா? என்னம்மா இப்ப சொல்றிய? சித்ராவை என் மகனுக்கு கேட்டனே, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆதிக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, ஆதிக்கு பேசியாச்சு, அர்ஜுனுக்கு வேற பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆதி ஏதோ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்துட்டானே. இப்போ என் புள்ள உங்களுக்கு தேவைப்படுறானா? நல்லா இருக்கே உங்க நியாயம். இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய எப்படி அவுட்டு மருமவளா நான் ஏத்துக்குவேன்? ஏ காமாட்சி, அதுக்கு எதுக்கு கத்துறா? கத்தாம என்ன பண்ண சொல்றியா? நான் அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் என் மோனுக்கு சித்ராவை கட்டி கொடுக்க சொல்லி. அப்பெல்லாம் ஆதி ஆதின்னுட்டு இப்ப வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய தேடுறீங்களோ? எம்மா அவ்வளோ ஒருத்தி இல்லாதவல்ல என் புள்ள. இந்த மாதிரி பேசுறது இதோட நிறுத்திக்கு. ஏம்மா இப்ப நான் என்ன கேட்டுப்புட்டேன் நீ இப்படி கோவப்படுறா? அம்மா நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா. நேற்று என்கிட்ட ஒன்று சொல்றீங்க, இன்னைக்கு இவகிட்ட ஒன்று சொல்றீங்க. இப்போ நீங்க அண்ணனோட மொபைலை யாருக்கு கட்டி வைக்கிறதுக்கு முடிவுல இருக்கீங்க? ஆதிக்கா அர்ஜுன்கா? ஏம்மா ஈஸ்வரி, அதுக்கு இல்லம்மா. ஏற்கனவே வேற பெரிய பிரச்சனையில இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பிள்ளைய யாரு கேட்டிக்குவா? ஆதியோ அர்ஜுனோ பார்த்து ஏதாவது பண்ணனாதான் உண்டு. அதனால தான் உங்க 2 பேர்கிட்டையும் பேசுறேன். என்ன இருந்தாலும் அவங்க அண்ணன் மோப்பா. அண்ணன் மோவன்றதுக்காக என் புள்ள வாழ்க்கையை கெடுக்க முடியுமா என்ன? வேற ஒருத்தவன மனசுல நினைச்சுக்கிட்டு கொலை கூட பண்ண தயங்கினவ அவளை எப்படி என் பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன்? நல்லா ஆதிக்கு அவனை கட்டி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பேச்சு மாத்தி பேசுறீங்களோ? நான் என்ன அந்த அளவுக்கு இழிச்சவாயா என்ன? நீங்க வேணும் நான் வர்றதுக்கும் வேணாம் நான் போறதுக்கும் என் புள்ள என்ன உங்களுக்கு இலக்காரமா போயிட்டானா? அவ ஆதிய மனசுல நினைச்சுக்கிட்டு இல்லாத வில்லங்க எல்லாம் பண்ணி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கா. அவளை மருமவளை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க இந்த ஊரை அசங்குபடுத்துறதுக்கா? இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் எனக்கு என்ன நினைப்பாங்க?
அவளை யாரு கட்டுவா? இங்க பாருமா, நடந்த விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் பட்டு எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பிள்ளைக்கு பாட்டின்ற மரியாதைக்கு வாங்க. நானும் என் முறைக்கு உங்களை கூப்பிட்டுட்டேன். எனக்கு வேலை கிடக்கு, நான் வாரேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா என் பிள்ளையோட கல்யாணத்தை நிறுத்தி அந்த கொலகாரிக்கே என் பிள்ளைய கட்டி வச்சாலும் கட்டி வச்சிருவாவ. நல்ல வேலை நான் எதுலையும் ஈடுபடலை. அவ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணதே நல்லது. பாத்தியா ஈஸ்வரி, உன் தங்கச்சி என்ன பேச்சு பேசிட்டு போறானே. நான் என்ன எனக்காகவா யோசிக்கிறேன்? உங்க அண்ணனுக்காக, உங்க அண்ணன் மொவலுக்காக தானே யோசிச்சு சொல்லேன். உங்களை பெரிய ஆளாக்குறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா? அவனுக்காண்டிதான் இந்த பிள்ளையை இப்படி பார்த்துக்கிட நான். அம்மா, நீ அண்ணனுக்காக பண்றது எல்லாம் சரிதான். ஆனா ஆதி கல்யாணம் ஆனவன், அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வர சொல்ற. அர்ஜுனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்க, அவனை கெட்டிக்க சொல்ற. என்னம்மா இதெல்லாம்? நீங்க பண்றது எதுவுமே சரி கிடையாது. இந்த சித்ரான்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியம்மா. ஏமா நீ இவ்வளவு மோசமா இருக்க? இங்க பாருமா, அந்த தியாவை நான் என் மருமகளா ஏத்துக்காட்டியும் அவளை ஒரு நாள நான் ஏசுனது கிடையாது. அதுவும் அவளை தலை சீவ சொல்லி அந்த மாதிரி பிசிக்கலா நான் எதுவுமே அவளை சொன்னது கிடையாது. ஆனா வந்த முத நாளே அந்த பிள்ளைய அப்படி பேசிட்ட நீ. ஏமா ஏன் இப்படி பண்ற? என்ன தேடி பண்ண சொல்ல? அந்த சித்ராவோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. சும்மா இருந்திருந்தாலாவது ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சிருந்துருக்கலாம். இப்படி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு நாளைக்கு இவளைய கல்யாணம் பண்றதுக்கு எவனும் முன் வர மாட்டான். விஷயம் எல்லாம் ஊருக்குள்ள தெரிஞ்சு ஊரே காரி துப்புது. இப்படி இருக்கும்போது அவளை எவன் கட்டிக்குவான் நீயே சொல்லு. அதுக்காக அவளை அப்படியேவும் விட முடியல. பார்க்க பாவமா இருக்கா. அதனாலதான்மா எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. எப்படியாவது அவளை கரை சேர்த்துட்டா அதே போதும் எனக்கு. ஆண்டி, என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க? அது இல்லப்பா ராகுல், நாளைக்கு பட்டு எடுக்க போறோம்ல, உங்க சைட்ல இருந்து யாரை கூப்பிடணும்னு தெரியல. உனக்கு தானே தெரியும். அதான் உன் சைட்ல யாரை கூப்பிடணுமோ கூட்டிட்டு வந்துரு. ஏன் ஆண்டி, உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன? என் சைடுல அம்மா மட்டும்தான். அவங்களும் இந்த மாதிரி எதுக்கும் வர மாட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான். நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். சரிப்பா ராகுல், நாளைக்கு காலையில மறக்காம 10 மணிக்கு வந்துருங்க. ஏன்னா 2 கல்யாணத்துக்கு சேலை எடுக்க போறோம். நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். காலையில போனாதான் ராத்திரிக்காவது வர முடியும். அதனால நீங்க காலையிலே கிளம்பி வந்துருங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆண்டி, நான் வந்துடுறேன். உட்காருங்க தம்பி, டீ எடுத்துட்டு வர சொல்றேன். இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் ஆண்டி, நிலாவை காணோம். நிலா எங்க? அவ எங்கேயோ வெளியே போயிருக்கா தம்பி. ஓ, அர்ஜுனோட வெளியே போயிருக்காளோ? இல்ல அவ மட்டும்தான் போயிருக்கா. அவ மட்டுமா? தனியா எங்க போயிருப்பா? அது வேற எங்கேயும் இல்ல அர்ஜுன். அவ அப்பாவுக்கு சொந்தமா ஒரு தோட்டம் இருந்தது. அவ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இருந்த கடன்னால அந்த தோட்டத்தெல்லாம் வித்துட்டாங்க. ஆனா அவ அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வருவா. ஏதோ அவ அப்பா அம்மாவே அங்க இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அப்பப்ப போவா. அவ வேற எங்க போயிருப்பா, அங்கதான் போவா. ஓகே ஆண்டி, அந்த தோட்டம் எங்க இருக்கு? நீ வர்ற வழியில தான் அர்ஜுன். இப்போ அந்த தோட்டத்துல சூரியகாந்தி பூ தான் போட்டிருக்காங்க. அப்படியே நேரா போனீங்கன்னா அந்த தோட்டம் தெரியும். அப்படி இல்லைன்னா வழியில் இருக்கிறவங்கள கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகே ஆண்டி, அப்போ நான் வரேன். சரிப்பா. அப்பா அம்மா எங்க இருக்கீங்க? எங்க போனாலும் என்னைய கூட்டிட்டு தானே போவீங்க. இப்ப மட்டும் எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க?
நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் நடக்க கூடாது. எப்படியாவது நிறுத்திடுங்க. பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை நரகமா ஆகுது. நான் விரும்பல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க.